அந்த காலத்து பெண்களோட இன்பத் துன்பங்கள், இந்த காலத்து பெண்களோட வாழ்க்கை நடைமுறை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அந்த காலத்து பெண்கள் குடும்பத்தில் எந்த சூழ்நிலையிலையும் தான் குடும்பத்தை விட்டு கொடுத்து அவங்க பேசவே மாட்டாங்க. அதே சமயத்தில் பயங்கர குடியாரனாக இருந்தாலும் பயங்கர குடிக்கவே இல்லைன்னா கூட சில பேர் அப்படியே அந்த பெண்களை பேசி பேசி பேசியே பலனை குறைப்பாங்க. அப்படி இருந்தாலுமே அவங்க அந்த வேலையை நிறுத்தக்கூடாதுன்னு செய்வாங்க. எப்படின்னா, இப்போ காட்டு வேலைக்கு போய் சொந்த காட்டுலேயும் வேலை செய்வாங்க, கூலி வேலைக்கும் போவாங்க. அதே சமயத்தில் மாடும் வச்சுக்கோங்க. அந்த மாட்டுக்கு புல்லு எந்த காட்டில் இருந்தாலும் போய் பச்சை புல்லை பிடுங்கி கத்தை கட்டி தூக்க முடியாமல், நல்லா நினச்சி பாருங்கள், பெரிய கத்தையாக தூக்க முடியாமல் தூக்கி தலையில் வச்சுக்குவாங்க. அது எப்படின்னா, அதிகாலையிலேயே எழுந்து போயிடுவாங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஓடி புல்லு வாடங்காட்டியும் புல்லு பிடுங்கினா தான் கத்தை சேரும்னு சொல்லி புல்லு பிடுங்கி தூக்கி தலையில் வச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த அவங்களோட அந்த அம்மாவோட புருஷன் வந்த உடனே அந்த புல்லு தூக்கி வைக்கும்போதே எட்டி உதைப்பாங்க பாருங்கள் இடுப்புலையே. அவங்களுக்கு எப்படி ஒரு வலி வேதனையாக இருக்கும். அப்படியே அந்த பில்லை போட்டுக்கிட்டு போய் குப்புற விழுந்துருவாங்க. அந்த வலி வேதனை, இடுப்பு வலி வேற உதைச்சது. அந்த என்ன தெரியுமா பேசுவாங்க, அடுத்த வார்த்தை அதை எப்படி சொல்கிறது, அப்படி ஒரு வார்த்தையை பேசி அந்த வேலை செஞ்சதெல்லாம் மறந்து போயிடும். அந்த பொண்ணு ஏதோ தப்பான வழிக்கு போன மாதிரி அந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் பேசி உடனே மறுபடியும் போய் எட்டி உதைக்க அவங்க அந்த அம்மா கத்த சத்தம் போட, அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏப்பா இப்படி அட்டூழியம் பண்ணுற அப்படின்னு சொல்லி திட்டி, அப்புறம் மறுபடியும் அந்த புல்லுக்கட்டை தூக்கி அந்த பொண்ணு தலையில் வச்சு மறுபடியும் அது வீட்டுக்கு தான் போவோம். அத்தனை அடி வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் போவோம். இன்றைக்கி உன்னை சமாதி கட்டான் வாடி அப்படின்னு தான் போவாப்புல புருஷன். அப்போவும் அந்த புருஷனையும் அந்த குடும்பத்தையும் விட்டு அந்த பொண்ணு போக மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்காக மட்டும்தான். அதுவும் ஒரு அம்மா எனக்கு தெரிய வீட்டில் அந்த ஆளோட பேச்சு நடவடிக்கை திட்டுறது தாங்க முடியாமல் இந்த ஏதோ தலை அது எட்டி தலையோ எதையோ அதை அரைச்சி அந்த குழந்தைங்களுக்கும் கொடுத்துட்டு இந்த அம்மாவும் சாப்பிட போயிடுச்சு. இருந்தாலும் அப்புறம் அதுங்களையா கொல்லணும் அப்படின்னு மனசு மாறி அதை பாவம் அந்த குடும்பத்தை இன்றைக்கி நிலைநிறுத்தி கொண்டு வந்திருக்குது. ஆனால் அது ஒரு பொண்ணால் தான் முடியும். நினச்சி பாருங்கள், பெண்களோட மன வலிமை எவ்வளவுங்கிறது. அந்த ஆண்கிட்டையும் போராடி பிள்ளைங்களையும் வளர்த்தணும், அவங்கள நல்ல வழியில் வளர்த்தணும். எத்தனை பிரச்சனை ஒரு பொண்ணுக்கு தான் சோதனை மேல் சோதனை அப்படிங்கிறது இதை வச்சே கண்டுபிடிக்கலாம். அந்த அளவுக்கு அந்த அந்த அடிமைத்தனமான வாழ்க்கை. எப்போ பாரு யார் முன்னாடியாக இருந்தாலும் மட்டம் தட்டியே பொண்டாட்டி பேசுறது. அந்த ஆண்கள், ஒவ்வொரு ஆண்கள் எல்லாரும் அப்படி இல்லை. ஐயோ, ஒருத்தர் இருக்காங்க பாருங்கள், அவங்களாம் அந்த அளவுக்கு மோசம். அடிமைத்தனமாக கொண்டு வர்றது, திட்டுறது, ஒழிக்கிறது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் அதை ஒழிச்சிடுறது, அப்புறம் பணம் கொடுன்னு அடிக்கிறது. இப்படி பல வகையான பிரச்சனைகளில் தாண்டி வந்தாங்க அந்த காலத்து பெண்கள். அப்போ அந்த குடும்பத்தை விட்டு போடுறது. அதே குடும்பத்திலேயே எப்படியோ ஒன்று பையனுக்கு அந்த அடிமைத்தனத்தோடைய கல்யாணத்தையும் பண்ணிட்டாங்க. இத்தனை பேச்சையும் வாங்கிட்டு திட்டும் வாங்கிட்டு கல்யாணம் பண்ணி இன்றைக்கி மருமக வீட்டுக்கு வந்தாச்சு. மகன் இப்போத்த பசங்களை சொல்லலாமா, கண்டிப்பாக நல்லா பாராட்டலாங்க. ஏன்னா அவங்க என்ன படிப்பு படிக்கிறாங்க அதெல்லாம் கூட அதை விட மிச்சமாக இப்போ அவங்க அப்பா அம்மா செய்கிற வேலைக்கு போகிறதே இல்லை. தோட்ட வேலை செய்ய போனதுனால அதுக்கு போகிறதில்ல, வேறு எந்த வேலையாக இருந்தாலும் சரி அந்த வேலைக்கெல்லாம் போகிறதில்ல. ஏதோ ஒரு வேலையாக கம்பெனியை தேடி வேறு வேலைக்கு அவங்க போயிடுறாங்க. அவன் போகிறான், நாம் வீட்டில் இருக்கிறதான்ட்டு வேலையை தேடி போயிடுறாங்க. கண்டிப்பாக அப்படி போயிடுறாங்க வேலைக்கு. மருமக வீட்டுக்கு வந்துட்டாப்புல. அதே மாமனார் தான், அதே மாமியார் தான். ஆனால் மருமக அந்த கட்டளை எடுத்து போட்டு நடு கட்டலில் உட்காந்துக்கிட்டு காலாட்டிக்கிட்டு இருக்குது. மாமனார் அப்படியே ஒதுங்கி போகிறாப்புல, ஒன்றும் பேச முடியல. மீறி பேசுனா இப்போத்த பெண்கள், நீ என்னடா உங்கள்கிட்ட என்னடா வாழ்க்கை வாழ்கிறேன் போடா மயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தான் சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே சொல்லிட்டு போயிடுதுங்க வீட்டுக்கு. அப்புறம் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அவங்களையும் விட்டுட்டு பொண்ணுக்கு எங்கே போகிறது, பொண்ணே கிடைக்கிறதில்ல. அப்புறம் பேசாமல் தான் அடங்கி ஆகணும். மனைவியை அந்த நாளிலிருந்து மட்டம் தட்டிக்கிட்டு வந்த அந்த ஆம்பளை இன்னைக்கு மருமக முன்னாடி அடங்கி போகிற, அதுவும் வெக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஆள் ஒதுங்கி போகுது.
மருமக நடு ஹாலில் கட்டில் போட்டு உட்காந்துக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது. முன்னால் என்ன பண்ண முடிஞ்சது? இன்றைக்கி அந்த அம்மா நினைப்பாங்க, நீயாவது வந்த சாமி பழி வாங்கிறதுக்கு இந்த ஆளை என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அடிமையாகவே இவ்வளோ காலம் வளர்ந்துட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மருமகளும் மாமியாருக்கு ஒரு உதவி பண்ண மாட்டாங்க. காலையில் எழுந்து மருமக வந்தாலுமே அந்த அம்மா தான் சமைக்கணும், எல்லா வேலையும் செய்யணும், சமைக்கணும், மாடு பார்த்துக்கணும், மாட்டை பிடிச்சி அந்த நெஞ்சனை கட்டுறதுக்கு கூட மருமக வரமாட்டாங்க, அதையும் அவங்கள எதை செய்யணும். ஒரு சுமை தாங்கினா எப்படி பாருங்கள், ஒரு பொண்ணு எந்த அளவுக்கு அடிமையாகவும் இருந்துக்கிட்டு அத்தனை வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இன்னமும் எதிர்காலத்தில் பேரனுங்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி, பேரனோ பேத்தியோ அவங்களுக்காக உழைக்கணும்னு சொல்லி எத்தனை பிரச்சனையும் தாண்டுறாங்க பார்த்தீங்களா. ஆனால் இப்பத்து பெண்கள் வரும்போது எப்படி தான் இப்படி ஒரு முடிவோடு வராங்களே தெரியல. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்கணுங்கிறதுங்கிற மாதிரி அப்படியே நடைமுறை மாறி இருக்குது. இப்போல்லாம் எந்த ஆம்பளைங்களாலேயுமே அந்த வாலாட்டுறது, பேசுறது, திட்டுறது, குடிச்சிட்டு போய் அடிக்கிறதுலாம் பண்ணவும் முடியாது. டாட்டா காமிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ போய்கிட்டு இருக்குது. அந்த பெண்களுமே ஆகட்டும், ஆண்களாகட்டும், மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைக்கிறாங்க. உண்மையிலுமே கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. நிறைய இடத்துல நான் பார்க்குறேன். நினச்ச பக்கமெல்லாம் ஏதோ ஒரு அதாவது ஒரு மலையடிவாரம் அல்லது ஒரு ஏரி, ஒரு கோவில், பஸ் ஸ்டாண்ட் எங்கேயும் விடுறதில்ல. இந்த பொண்ணுங்க படிக்கிற காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களும் பசங்களும் ஜோடி ஜோடியாக நின்றுக்கிட்டு ஐயோயோயோ முடியல. இதெல்லாம் எங்கே போய் நிற்க போதோ தெரியல. இதுக்கு ஒரு தனியாக நான் வீடியோ போடுறேன். ஆனால் ஒன்று நான் சொல்கிறது இப்போ என்னென்னா, அந்த மாதிரி அடிமைத்தனமாக ஒரு பொண்ணை கொண்டுட்டு வந்துட்டீங்க, காலை முச்சூடுமே அடிமையாக கொண்டாந்துட்டீங்க. வார்த்தைகளை விடாதீங்க தயவு செஞ்சு. அந்த வார்த்தை கெட்ட வார்த்தையில் திட்டி கடைசி வரலுமே அந்த பெண்களே தான் கெட்ட வார்த்தையை வாங்கணுமா? அந்த வார்த்தை கூட பெண்கள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை தான் பேசுகிறீங்க. தனி மனித ஒழுக்குங்கிறத நம்ம கடைபிடிக்கணும். ஒவ்வொரு மனிதரும், அது பெண்களும் தான் பேசுகிறீங்க, அது பேசாதீங்க தயவு செஞ்சு. நாம் ஒவ்வொரு கெட்ட வார்த்தை பேசுகிறோம்னா அது நம்ம அங்கத்தில் ஆண்டவன் ஒரு பழுவை குறைக்கிறாங்கன்னு அர்த்தம். அது தவறான ஒரு வழியில் பிள்ளைங்களை எதிர்காலத்து குழந்தைங்களை கொண்டு போகிறதாக அர்த்தம். இப்போ சின்னதெல்லாம் பேசுது. யார் பழக்கிறது? நம்ம பழக்கிறது தான். மீடியாவில் பேசுகிறாங்க, சோசியல் மீடியா எடுத்து எல்லா வார்த்தையும் வருது. தனி மனித ஒழுக்குங்கிறதே மறந்து போச்சு. என்ன நமக்கு 6 அறிவு, கடவுள்னு படைப்புன்னு ஒன்று படைத்தா, மனுஷரை படைத்தா அதில் ஒழுக்கத்தை சேர்த்து தான் படைக்கிறாங்க. ஆனால் வளர்ந்த விதமோ பேசுகிற விதமோ மாறி பேசி அந்த வார்த்தைகளை பெண்களை கொச்சைப்படுத்தி பேசுகிறதெல்லாம் கேட்க முடியல ஒவ்வொரு இடத்துலையும். இதெல்லாம் நம்மளா பார்த்து திருந்தணும். நான் ஏன் இவ்வளோ தூரம் வார்த்தைகளை விடாதீங்கன்னு பேசுகிறேன்னா, எங்கே பாருங்கள், யாரோ குடும்ப சண்டை வந்தால் கூட, அல்லது இப்போ குடிக்கிறாங்க, அவங்க 2 குடிகாரருக்கு இடையில சண்டை வந்தாலும், பொண்ணுக்கு பொண்ணே சண்டை வந்தாலுமே எல்லா வார்த்தைகளும் அங்கே அடிபடுறது பெண்ணுக்கு சம்மந்தப்பட்டமான வார்த்தைகள் தான். இல்லைன்னா அப்புறம் அவங்க அம்மாவெல்லாம் இழுத்து விடுறாங்க. அந்த ஆம்பளைங்க பேசுங்கள்ல பாருங்கள், அவங்க அம்மாவை பேசுவாங்க, இவங்க அம்மாவை அவங்க பேசுவாங்க. ஐயோ ஏங்க அந்த பொண்ணுங்களே தான் சாகணுமா அந்த வார்த்தைகளால் அடிபட்டு? உங்களுக்கெல்லாம் சண்டை வந்துட்டா எனக்கு கில்லுக்கு இறைய ஒரு பெண்கள் ஏன் இப்படி பேசியே பலனை குறைக்கணும்? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தனி மனித ஒழுக்கம் கண்டிப்பாக தேவை. பெண்களுக்குமே அந்த வார்த்தைகளை விடாதீங்க, ஆண்களும் அந்த வார்த்தைகளை விடாதீங்க. பெண்களை மதித்து பேசுங்க. ஒரு 4 பேர் பெண்கள் இருக்காங்கன்னா அந்த இடத்துல அதை பேசக்கூடாதுன்னு கொஞ்சமாவது மதிப்பு கொடுத்து பேசுங்க. இல்லாத இடத்துலையுமே பேசாதீங்க. நமக்கு தனி மனித ஒழுக்கம் மிகவும் அவசியம். நாட்டில் வளர்கிற குழந்தைங்க அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கணும். நம்ம குழந்தைகளும் அதில் வளருதுன்னு நீங்கள் நினைக்கணும். நினச்சாவே இந்த 2.5 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தையெல்லாம் சின்ன பின்னப்படுத்துகிற ஒரு குரோதமான ஆணுங்கள்லாம் இருக்கிறது. அவங்க கண்ணெல்லாம் பட்டா பெண்கள் என்ன மாதிரி நினச்சிக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சாவே அப்படியே பயங்கரமாக இருக்குது. அவங்களெல்லாம் என்ன அப்படியே வடச்சட்டியில் எண்ணெய் காய வச்சு அதில் தூக்கி போட்டு கொதிக்க உடனே சாகக்கூடாது, சித்திரவதைப்பட்டு அவன் சாகணும். அப்படியெல்லாம் ஒரு பெரியா இருக்குது. இந்த மாதிரி நாட்டில் பெண்களை
ரொம்ப கேவலப்படுத்துகிறீங்க, ரொம்ப கேவலப்படுத்தி பேசுகிறீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெண்களும் நீங்களே பேசிக்கிறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை பண்ணுனா அந்த மாதிரியெல்லாம் பெண்கள் முதல்ல நம்ம வாய் கட்டுப்பாடு வேணும். தேவையில்லாத வார்த்தைகளை நாமளே விடக்கூடாது. ஆண்கள் விட்டாலும் அந்த இடத்துல தேவையில்லாத எங்களை ஏன்டா இழுக்கிறீங்கன்னு நீங்கள் திட்டுங்க. நாம் நல்ல வார்த்தைகளை பேசினா, நல்ல விதமாக பேசினா அது வாசமாக வீசும், காற்றில் பறக்கும். கெட்ட வார்த்தைகளை பேசும்போது அது துர்நாற்றமாக தான் இருக்கும். அதை முதல்ல நாம் தான் கடைபிடிக்கணும். பெண்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்கிறது எல்லாமே நல்ல விதமாக இருக்கணும். ஒரு அம்மா ஒரு 4-5 வீடு 6 வீடோ என்னமோ தெரில, அவங்க வந்து யானம் மழை 10 பாத்திரம் தேய்ச்சி சாப்பாடு செஞ்சு எல்லா வேலையும் செஞ்சுட்டு வராங்க. காலை மதியம் ஈவினிங்னு சொல்லி ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அந்த வீட்டு வேலைகளை செஞ்சு தான் படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வேறு விதமாக ஒரு பண்ணிக்கிட்டு இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு புரியல. ஆனால் இதெல்லாம் பெற்றவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டு வேலைக்கு போய் நம்ம அம்மா சம்பாரித்து நம்மளை படிக்க வைக்கிதே, நாம் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்காம ஏங்க இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க? அது நீங்கள் தான் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து பக்கத்தில் நம்ம இப்போ சொல்லிட்டோம், நம்மளை தான் சுற்றி காமிக்கிறாங்கன்னு எங்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரி, இதெல்லாம் தப்பான்னு தானே சொல்லி ஆகணும். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. தயவு செஞ்சு பெண்களே உஷாராக இருங்க. நம்ம கெட்ட பேர் வாங்கவே கூடாது. நம்மளை வசைப்பாடுறாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் திருப்பி நாம் வந்து பதிலடி கொடுக்கறது நம்ம நல்ல விதமாக நடந்து தான், திருப்பி வார்த்தையால் இல்லை, நல்ல விதமாக நடந்து தான் நம்ம அந்த பதிலடி கொடுக்கணும். இந்த மாதிரி பெரிய லவ் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காதிங்க. லவ்லாம் எந்த அளவுக்கு போகுது ஒவ்வொருத்தர் லவ்ங்கிறது அது தனியாக வீடியோ போடுறேன். அந்த காலத்து லவ் எப்படி, இப்போத்து லவ் எப்படி அப்படிங்கிறதெல்லாம் நான் நிறைய பார்த்துருக்குறேன். அதனால் படிக்கிற வயசில் படிங்க. இந்த வசைப்பாடுறத தயவு செஞ்சு ஆண்களோ பெண்களோ நிறுத்துங்க. நல்ல வார்த்தைகள் நல்ல விதமாக நம்மளை நல்ல மோட்சத்தில் கொண்டு போய் விடும். கெட்ட வார்த்தைகள் நம்ம உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளையும் சிதைக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.